இது உங்கள் டெய்லி குயிக் நியூஸ் ஷார்ட் அண்ட் ஸ்பைசி வெர்ஷன். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய 4 நியூஸ் நிறைய பார்த்துடலாமா? வெல்கம் டு சபா பத்மா யூடியூப் சேனல். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்தியா குளோபல் பவர். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்தியா குளோபல் பவர்னு ஓப்பனா நம்மள பிரைஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா இஸ்ரேலுடைய இந்த ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்னால நிறைய டிபார்ட்மெண்ட்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் டெக்னாலஜி, மிசைல் அண்ட் ட்ரோன் சிஸ்டம் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, சைபர் சேஃப்டி, இது எல்லா விஷயத்துலையும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியா ரொம்ப காலமாகவே டிஃபென்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்தியா குளோபல் பவர் இதை எதை ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமிக் பவர் அண்ட் இந்தியாவோடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ். குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்தியாவில் பெட்ரோல் டீசலுடைய ரேட்டில் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் பெட்ரோல் டீசலுடைய ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான். நம்ம கவர்மெண்ட் பெட்ரோல் டீசலுடைய ரேட்டை ரிவைஸ் பண்ணாங்கன்னா நம்ம டே டு டே லைஃப் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா திங்ஸோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்களில் ரேட் சேஞ்சஸ் வரும். இந்தியா ஜப்பான் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியா அண்ட் ஜப்பான் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தர்ம கார்டியன் ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு பிக் ஸ்டெப்பா இருக்கும். இந்தியா சைட்ல இருந்து இந்தியன் ஆர்மி இன்வால்வ் ஆகுறாங்க. ஜப்பான் சைட்ல இருந்து அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஜாயின் பண்றாங்க. இந்த எக்ஸசைஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, கவுண்டர் டெரர் ஆபரேஷன்ஸ், ஜங்கல் வார்ஃபேர் ட்ரைனிங், டாக்டிக்கல் கோஆர்டினேஷன், இண்டோ பசிபிக் செக்யூரிட்டி கோஆபரேஷன். நம்ம பார்லிமெண்ட் அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி டெக் இன்டகிரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னென்ன அப்கிரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். AI based surveillance systems, facial recognition monitoring, a smart access control, cyber security strengtheningல அப்கிரேட் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஸ்மார்ட் கவர்னன்ஸ் சிஸ்டம் காமன் ஆகிரும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருந்த 4 நியூஸை நெருக்குன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி டெய்லி அப்டேட்க்கு சபா பத்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.